இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். அது ஃபேக். கைஸ், இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்ட ஒரே முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு எதிர்க்கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு ஓடுறது என்ன புதுசா அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்றாங்க. நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அதை தாண்டி அவர் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சோ இதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பயத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணு ஓபனா பேசியிருக்காரு. தலைவரே வந்து மைக்க புடிச்சிட்டு கேஸ் நத்திங் அகைன்ஸ்ட் விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே, ரஜினியை போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரஜினிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். என்ன நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்று எனக்கு ப்ராப்ளம், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஜோஹோவோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஓபனா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. திமுக எங்க கிட்ட லஞ்சம் கேட்டது அப்படின்றத ஓபனா சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டுகிறார். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து டிஎன்இபில ஒரு 400 பணியிடங்களை வந்து முதலமைச்சர் விஜய் நிரப்பி இருந்தாரு. சோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணதே திமுக தான். தாவேக்கா ஜஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் ஓடிக்குது, ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆனா ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்க எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட. ஓ அப்படியா விஷயம். அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டது எல்லாரும் பாராட்டத்தக்க விஷயம். எல்லாருமே பாராட்டணும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் காலங்காத்தால எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு மாரத்தான் போட்டியில வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இது புதுசு, ஆப்வியஸா இது புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டுல இது முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே இந்த நம்ம முதலமைச்சர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அதனால எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாயை திறந்தாலே உங்க வாயில பொய் தானா, பொய்யை தவிர வேற எதுவும் வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்ட்லயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹரியானா முதலமைச்சர், கோவா முதலமைச்சர் இவங்களும் மாரத்தான் போட்டியில இதுக்கு முன்னாடி கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு, இந்தியாவிலே எங்க அண்ணன் தாங்க ஃபர்ஸ்ட், இன்னும் பொய் இப்படியே பொய்யை பரப்பி 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 பழக்கப்பட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. அதாவது ஒரு விஷயம் கரெக்டா தெரிஞ்சா பேசணும், தெரியலனா பேசாம இருந்தா கூட பரவாயில்ல பாஸ். உங்களை யார் இப்ப இதை சொல்ல சொன்னது, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு முதலமைச்சரை பத்தி நீங்க பேசுறீங்க. பேசுறது யாரு, ஒரு அமைச்சர். சோ அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு அடுத்த கட்டத்துல இப்ப இருக்கிறது யாரு, ஆதவ் அர்ஜுனா தான். அப்படிப்பட்டவர் கொஞ்சம் டேட்டா என்ன எது உண்மை அப்படின்றது கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே. அதை கூட செக் பண்ணாம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அட நம்ம பசங்க தானே, எது உண்மை எது போயிடலாம் உங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்றத உண்மை நினைச்சு பரப்புவானுங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு விடுறது. ரீல்ஸ் பாக்குறவங்களுக்கு அது எங்க இருந்து தெரிய போகுது அப்படின்ற ஒரு தாட் தான். அவர் நினைச்சது உண்மைதான். உண்மை ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு ஃபயர் விட்டுட்டு தான் சுத்துறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, உண்மை எதுனே தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்க்கும்போது ஆஹா முதலமைச்சர் விஜய் ஓடினாரு, ஹார்ட் காமிச்சாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருந்தாரு இப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் அவர் பேசுறதையும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இந்தியாவிலே நம்ம அண்ணன் தான் 3 கிலோமீட்டர் ஓடுனது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபயர் விட்டுட்டு போயிடுவானுங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகளாம் கலாய்க்கிறது என்னன்னா, உங்க அண்ணனுக்கு ஓடுறது என்ன புதுசா அப்படின்ற மாதிரி ட்ரோலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கரூர்ல ஓடினாரு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இடத்துல ஓடினாரு. சோ இந்த பல இடத்துல அண்ணன் ஓடுறது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்ற மாதிரி எடுத்து ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது ஒரு விழிப்புணர்வுக்காக பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் ஓடி இருக்காரு. சோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாரத்தான். என்னதான் ஆதவ் அர்ஜுனா போய் சொல்லியிருந்தாலும் நிறைய கிரிஞ்சி எலிமெண்ட் அதெல்லாம் இருந்தாலுமே அதுல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஆனா அதுல இருக்க ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் எடு, ட்ரக்ஸ் விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வளர்ச்சிக்காக, இளைய தலைமுறையின் எழுச்சிக்காக தொடர்ந்து தன்னுடைய செயல்களால் நிரூபித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் ட்ரெண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் கையெழுத்திட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பலத்த கரவலியோட அது வந்து பாத்தீங்கன்னா தங்கிலீஷ்ல எழுதுறாரு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தங்கிலீஷ், அது இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷ் வந்து உருவாயிடுச்சு. எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முதலமைச்சரும் அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி எழுதுறது ரொம்ப நல்லா இல்ல, கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் தான் தமிழை வளர்க்கணும். ஆனா அவங்களே இப்படி வந்து ஒரு பிராக்டிஸை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. நீ ஒழுங்கா நீ மட்டும் தங்கிலீஷ்ல எழுதலையா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இங்க என்ன மேட்டர்னா நம்மளா பழக்கப்பட்டுட்டோம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் பண்ண தப்பு தான். இத்தனை வருஷமா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் பண்ண தப்பு தான். கவர்மெண்ட் வந்து தங்கிலீஷ் வந்து ஊக்குவிச்சுது. தங்கிலீஷ் அப்படி ஊக்குவிக்க கூடாது. சோ தமிழை வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கணும். ஸ்கூல்ல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்ல, அதாவது இப்ப மலையாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து மலையாளத்துல தான் டைப் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷையும் தமிழையும் இங்கிலீஷையும் மலையாளத்தையும் கலந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மலையாளத்துல தான் டைப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல தமிழ் எத்தனை பேர் டைப் பண்றோம்? டைப் பண்றது வரல தமிழ்ல, கரெக்டா? சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் நம்ம பழக்கத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு தங்கிலீஷ் வந்து உள்ள ஊடுருவிடுச்சு. ஆனா முதலமைச்சர் அதை பண்ணக்கூடாது. சோ அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் அந்த நோக்கம் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எடுக்கணும், ட்ரக்ஸை விடணும் அப்படின்ற நோக்கம் இருக்குல்ல, அது ஒரு நல்ல நோக்கம். அதை பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கா கழுகு அந்த கதை சொன்னதுல இருந்தே பயங்கரமா ரஜினி வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து டஃப் ஃபைட் போயிடுச்சு. முதலமைச்சர் விஜய் அதுக்கு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. இந்த காக்கா கழுகுன்னு பேசிட்டு மைக்ல இருந்து கொஞ்சம் தூரம் நவுந்து வந்து ஒரு மாதிரி ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் சொல்லிருப்பாரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் ஒரு உசுபேத்தி விடுறத பயங்கரமா உசுபேத்தி விட்டாங்க. சோ இந்த ஃபைட் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. இன்னொன்னு அவர் பயப்படுறது என்னன்னா இந்த விஜய் ரசிகர்கள் இவங்க என்ன பண்றாங்க, எப்படா ரஜினி படம்னு வெயிட் பண்ணி காத்திருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலா இருக்காங்களே, இல்ல அவரோட கொஞ்சம் மேல இருக்கிறவங்க, அவரோட கொஞ்சம் கீழே இருக்கவங்க, இந்த ஆக்டர்லாம் இருக்காங்களே, இவங்களோட படம்லாம் ஏதாவது ரிலீஸ் ஆனா கண்டிப்பா இவங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை போட்டு அடி அடிப்பாங்க. குறிப்பா சூர்யா படத்தை போட்டு பொலன்னு பொலப்பாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் வந்தாலே பாத்தீங்கன்னா இதோ வந்துட்டாப்லடா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடி அடிப்பானுங்க. படம் நல்லா இருந்தா கூட நல்லா இல்லாத படம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுவானுங்க. அந்த வேலையை வந்து சூப்பரா ஒரு டீம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு மாஃபியா, அந்த எந்த மாஃபியான்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை விட மாட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஓப்பனாவே பேசியிருக்காரு, ரஜினி அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுற நிலைமை வந்துருச்சு. அதாவது இப்ப விஜயை பத்தி நான் பேசல அப்படின்றத ரஜினி வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. சோ அந்த நிலைமையில் தான் இப்ப நம்ம இருக்கோம். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் ஓப்பனா பேசியிருக்காரு. தலைவரே வந்து மைக்க புடிச்சிட்டு he has nothing against விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு இன்னைக்கு. சத்தியமா அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு பாராட்டுகளை சொல்லணும். ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையில இவ்வளவு போல்டா பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் பேசினா இப்ப என்ன நடக்கும்னா ஒரு டீம் இருக்கானுங்களா, ஒரு மாஃபியா இறங்கி அந்த ஆள் படத்தை அடிப்பானுங்க. ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பயே அந்த இன்டர்வியூ வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர் படத்தை ப்ரொமோட் பண்றதா ஒரு பிஆர் நெட்வொர்க்கோட வேலை. ஆனா மத்தவங்களை வந்து போட்டு அடிச்சு மத்தவங்களை வந்து கீழே தள்ளி 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 எங்கால் தான் பெரியாள்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற வரைக்கும் பண்ணீங்க. இப்பயுமா அதை பண்ணுவீங்க. ரஜினி அந்த மனுஷன் 173 அந்த படத்தோட டைட்டில் லான்ச்ல வந்து அந்த மனுஷன் பேசுறது ஒரு மாதிரி உண்மையிலே கஷ்டமா இருக்குங்க. சூப்பர் ஸ்டார் வந்து அவர் எப்படி பேசுவார்னா அந்த இடத்த வந்து உண்மையிலே எல்லாரையும் சிரிக்க வைப்பாரு, எங்கேஜிங்கா வச்சுப்பாரு. அந்த மனுஷன் அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு. இப்பதான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு புரிச்சுது நம்மளை வந்து எல்லாருக்கும் பிடிக்காது, அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ ரீல்ஸ் எல்லாம் இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையில அந்த மனுஷன் பேசும்போது கஷ்டமா இருக்கா இல்லையா? ஸோ என்ன பண்றது? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க, அந்த டயலாக் நம்ம கேட்கும் போது கஷ்டமா இருக்கா இல்லையா? உண்மையில அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தா கூட ஏன் முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரோல். எனக்கு புரியலையே. அவர் வந்து ஆல்ரெடி வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செயல் செஞ்சாலும் முதலமைச்சர் விஜய்க்கு அகேன்ஸ்டா நான் பண்ணல அப்படின்றது அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் பிரஸ் மீட் வச்சு அவர் விளக்க வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினை மீட் பண்ணா அப்போ முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க அகேன்ஸ்டா அப்படின்ற கேள்வி அவரை பார்த்து கேட்கறாங்க. ஸோ இங்க என்ன விஷயம்னா அவர் என்ன பண்ணாலும் குத்தமா? எப்பேற்பட்ட மனுஷன் இண்டஸ்ட்ரியில் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தவர் எனக்கு புரியல. ஒரு டிஜிட்டல் மாஃபியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நரேட்டிவ் சோஷியல் மீடியாவில் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை செட் பண்றாங்க. பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஆக்சுவலா இந்த எலெக்ஷனே அப்படிதான் நடந்து முடிஞ்சது.
ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஆட்சி மேல சில நிறைகள் இருக்கு, நிறைய குறைகள் இருக்கு அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் நாளாகும், அப்பதான் ஃபுல்லா தெரியும். ஆனா இப்ப இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை நிப்பாட்டணும். அந்த பிஆர் நெட்வொர்க் வச்சு அடிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் நிப்பாட்டணும். இதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுவும் சூப்பர் ஸ்டார் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது எப்பேற்பட்ட மனுஷன். அந்த மனுஷன்லாம் ஆக்சுவலாக விஜய் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து பீக்கில் இருக்கும் போது பயந்தவர், உண்மையிலே சொல்கிறேன் பயந்தார். அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம். அதனால தான் தலைவா படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டார்லாம் அப்படி இல்லைங்க. அவங்க பீக்கில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக எதிர்த்து பேசினவர். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்துச்சு. அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு பயப்படுறான்லாம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ விஜய் ஃபேன்ஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களை விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மாதிரி கசப்பான உண்மை. அதுதான் மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ரஜினி அவர்களை அடிச்சு பழக்கப்பட்டுட்டாங்க, இப்பயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்ல தோணுது. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ரீதர் வேம்பு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடந்த லஞ்சத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இலவச பள்ளி வந்து நடத்திட்டு இருக்காரு. அதுக்கான அப்ரூவலுக்காக திமுக வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்டுச்சு அப்படின்றத ஓப்பனா பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான லஞ்சமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசியிருக்காரு. கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கும் தனது பள்ளிக்கு அனுமதி வழங்கக்கூட கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டினார். இது வந்து பாத்தீங்கன்னா திமுக சைடுல ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா ஜோஹோட நிறுவனர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஓப்பனா பேசிட்டார்ல இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்போ திருப்பியும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து திமுக சைடுல இருந்து ரியாக்ட் பண்ணி நிறைய பேர் அடின்னு அடிக்கும். அவர் திருப்பி விளக்கம் கொடுத்திருக்காரு. மனசாட்சியத்தோடு சொல்லுங்க நீங்க லஞ்சம் வாங்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா அவர் வந்து நான் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி, எனக்கு பயம்லாம் கிடையாது அப்படின்றத போல்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளு அவர் வந்து பாத்தீங்கன்னா போல்டா எதையும் ஃபேஸ் பண்ண ரெடி. என்கிட்ட லஞ்சம் கேட்டீங்க, அதை நான் சொல்லி தானே ஆகணும், உண்மையை சொல்றேன். நான் தாவேக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ என்கிட்ட லஞ்சம் கேட்கலங்க, அப்ப நீங்க கேட்டீங்க, உங்க ஆட்சி இருக்க வரைக்கும் கேட்டீங்க, இப்போ லஞ்சமே கேட்காம அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்றது அவர் ஒருத்தர் ஓப்பனா சொல்ல, இப்போ இன்னொரு ஸ்கூலோட தாளாளரும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் கிளியரா தெரியுது, திமுகவில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்த குத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் போய் இப்போ ரைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அந்த ரைட்ல வந்து எதுவுமே சிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, பட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் சிக்கிருக்குன்னு சொல்ல. ஸோ இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து முதலமைச்சர் விஜய்க்கு இதுக்கு உண்மையிலே பாராட்டுகள், டிவிக்கு ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு பாராட்டுகள். ஆனா இங்க நம்ம அவரை விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருந்தா அவங்கள நோண்டி நொங்க எடுக்கிறாரு. இதெல்லாம் ஃபயர் ஓட வேண்டிய விஷயம் தான். சீரியஸ்லி நல்ல விஷயம், நம்மளும் வரவேற்கிறோம். ஆனா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்காங்களே, அவங்க இப்போ எங்க இருக்காங்க? தாவேக்காக ஜம்ப் வச்சிட்டாங்க. செங்கோட்டையன் எங்க இருக்காரு? தாவேக்காக ஜம்ப் வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களா இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே, அவங்கள இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக ஜம்ப் வச்சிருக்காங்களே, அவங்க மேலயும் கேசஸ் இருக்குல்ல, ஊழல் லஞ்சம் எல்லா கேஸும் இருக்குல்ல. செங்கோட்டையன் இப்ப அமைச்சரா இருக்காரு, எல்லார் மேலயும் கேஸ் இருக்குல்ல. அந்த கேஸ் எல்லாம் முதலமைச்சர் விஜய் ஏன் விசாரிக்க மாட்டாரு? இங்க உண்மையிலே நேர்மையான ஒரு ஆள்னா இந்த மாதிரி ஊழல் இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சியில சேர்க்கக்கூடாது. கரெக்ட், அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. ஏன்னா இப்போ அவங்க மேல அப்படிப்பட்ட கேசஸ் இருக்கு அப்படின்னும் போது அவங்க உங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பொறுப்புகளும் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க மேல நீங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்ப ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஆப்வியஸா உங்க கட்சிக்காரங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு தான் அசிங்கம். ஸோ அதை பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நேர்மையான ஆள் விஜய் அப்படின்றத எங்க இருந்து நீங்க சொல்ல முடியும்? தூய சக்தின்னு எங்க இருந்து நீங்க சொல்ல முடியும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன்னா நீங்க தூய சக்தியா இருந்தா இந்த மாதிரி கலப்படமான ஒருத்தவங்க வந்து உங்க கட்சியில சேரும் போதே வேணான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தணும். அதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணல, எலெக்ஷனுக்கு அப்புறமும் பண்ணல. இதை தான் நம்ம வந்து விமர்சனம் பண்றோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க ஊழல் பண்ணாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கிறோம். எதிர்க்கட்சிகள் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண கூடாது. உங்க கட்சியிலயும் அவ்வளவு முதலைகள் இருக்குல்ல, கருப்பு ஆடுகள் இருக்குல்ல. ஸோ அந்த ஆடுகளையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்ல. அந்த ஆடுகள் எது கட்சியில தூக்கி சேர்த்துக்கிறீங்க? உங்க கட்சிக்கு வந்து சேர்றதுக்கு மெயினான காரணமே அதானே, நம்மள நோண்டக்கூடாது. இப்போ நம்மள வந்து நோண்டாங்க நம்ம மாட்டிப்போம். ஸோ இப்போ ஆளுங்கட்சியில போய் ஜாயின் டெஸ்ட் நம்ம நோண்ட மாட்டாங்க இப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க தானே. சோ இத தான் சொல்றது. இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியும். அதாவது செங்கோட்டையன் யாரு, விஜயபாஸ்கர் யாரு, இவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்ட கேசுகள் அவங்க மேல இருக்கு, இதை தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு வந்து புரியும். ஆனா அந்த அரசியல்ல என்னன்னே தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், புரிய வைக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் சரி எங்க அண்ணன் தூய சக்தி தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் ஏன்டா ஊழல் சக்தியில இருந்து இவ்வளவு பேர் கூட்டு சேர்த்துக்கிறாரு அப்படின்னு கேட்டா
என்ன பறக்கான அது? இதுதான் விஜய் அவர்கள் மேல நம்ம ஃபுல்லா அவரை நம்ப முடியாத காரணமே இதுதான். ஏன்னா ஒரு பக்கம் மீடியால இதெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவ் நரேட்டிவா இருக்கும். ஓகே, இங்க லஞ்சம் வாங்கல, அங்க இது பண்ணல, இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். இன்னொரு சைடுல திரும்பி பார்த்தா அவர் பக்கம் திரும்பி பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பீஸுங்க இருக்கும். குறிப்பா ஆதவர்ஜினா தான் அதுல நம்பர் 1. சோ அப்படி இருக்கும்போது எங்க இருந்துங்க உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. நக்கல்யா அவனுக்கு. எனிவேஸ் அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் டிஎன்ஏபியில் கொஞ்சம் பணியிடங்களை வந்து நிரப்பினாரு. அதாவது அவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணையை வந்து கொடுத்தாரு. ஸோ எல்லாரையும் வர வச்சு டேரக்டாக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணி முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட ஃப்ளையிங் கிஸ் இதெல்லாம் கொடுத்தாரு எல்லாருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அவர் ஆடியோ லான்ச்சில் இருக்க மாதிரி தான் ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க அங்கே வந்தவங்களும். ஸோ ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷனை முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அந்த போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு நாங்க தான் அதை வந்து கொடுக்க வேண்டியது. அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. சோ இப்போ அந்த ஆட்களுக்கு தான் இவங்க வந்து பணி நியமன ஆணையை கொடுத்திருக்காங்க. சோ அப்படின்னும் போது இது தாவேக அரசாங்கம் பண்ணல, இது டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணது. இப்போ அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி ரீல்ஸ் போடுறீங்க. சோ இதுதான் உங்க ஆட்சி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து விமர்சிச்சிருக்காரு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேருக்கு டிஎன்பிசியில் ரெடியா இருக்கு. அது நாங்க வச்ச பட்டியல் தான். அதே போல வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அது ஒரு 1795 பேருக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியா இருக்கு. அதையும் இன்றைய முதலமைச்சர் வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். எல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனா ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்க எதை கொடுத்தீங்க வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்க, தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். சோ அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறும் போதும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் பெண்டிங்ல வச்சிருக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஓட்ட தான் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே கவர்மெண்ட் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது இவங்க பெண்டிங்ல வச்சு ஒர்க்க முடிக்கும் போது அவங்க ஸ்டிக்கர் ஓட்ட தான் செய்வாங்க. சோ அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்ன நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து இது ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது வேணாம். அதாவது இங்க வந்து நீங்களே அதை பண்ணல, இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் பண்ணிருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் திமுக சைடுல இருந்து முன்வைக்கிறாங்க கருத்துக்களை. சோ இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலா ஒண்ணு மட்டும் சொல்ல தோணுது, முதலமைச்சர் விஜய் காலங்காத்தால எந்திரிச்சு வந்து மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டார்ல, சோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனா என்னால பார்க்க முடியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாரு அப்படின்றது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க, வந்து கொடி ஆட்டிட்டு போயிடுவாங்க. சோ அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இது ஒரு புது விதமா இருக்குல்ல. சோ அது வந்து கொஞ்சம் பாராட்டத்தக்க விஷயம் தான். ஆனா ஆதவர்ஜுனா அவர்களே கொஞ்சம் இல்ல ரொம்பவே பொய் சொல்றது கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.